புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட விலை மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் தங்கம்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதனோட மதிப்பு 2 வருஷத்துக்குள்ளேயே குறைஞ்சி போயிடுது. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி ஒரு தங்கம் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதனோட மதிப்பு 2 வருஷத்தில் இன்னும் அதிகரிக்க தான் செய்யுது. இது காலங்காலமாகவே நடந்துட்டு தான் இருக்குது. இதனால தான் நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. சிலர் நகையாகவோ இல்லை காயின்ஸாகவோ இல்லை ஆபரணமாகவோ வாங்கி வைக்கிறாங்க. சிலர் நேரடியாகவே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. இப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கான திட்டம் தான் தங்கப்பத்திர திட்டம். சரி, இந்த தங்கப்பத்திர திட்டத்தை யாரெல்லாம் வாங்கலாம், இந்த தங்கப்பத்திர திட்டத்தில் எவ்வளவு நம்ம வாங்க முடியும், இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இதைத்தான் A to Z டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தங்கப்பத்திர திட்டம் அப்படின்னா என்ன? அதுதான் முதல் கேள்வி. இந்த தங்கப்பத்திர திட்டம் அப்படிங்கிறது தங்க முதலீட்டுக்கான ஒரு திட்டம். இந்த தங்க முதலீட்டு திட்டத்தில் நம்ம ஒரு தங்கத்தை ஒரு ஆபரணமாகவோ இல்லை காயின்ஸாகவோ வாங்க முடியாது. அதற்கு மாற்றாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கோல்ட் பாண்ட் கொடுப்பாங்க. இதுதான் தங்கப்பத்திர திட்டம். சரி, இந்த தங்கப்பத்திரத்தை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி எழும்போம். அதாவது நீங்கள் பேங்க்ஸு இல்லாட்டினா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டினா பங்குச்சந்தை நிறுவனங்கள், இந்த இடங்கள்லாம் நீங்கள் தங்கப்பத்திரத்தை வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வாங்க முடியும். சரி, யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி எழும்போம். அதாவது தனிநபர் வாங்கலாம், இல்லாட்டினா தொண்டு நிறுவனங்கள் வாங்கலாம், இல்லாட்டினா கல்வி நிறுவனங்கள் வாங்கலாம். யார் வேண்டுமானாலும் இந்த தங்கப்பத்திர திட்டத்தை வாங்க முடியும். சரி, எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். நீங்கள் ஒரு நிதியாண்டுக்கு 1 கிராமில் இருந்து 4 கிலோ வரையும் ஒரு ஆள் வாங்க முடியும். அதாவது 4000 கிராம் வரையும் ஒரு ஆள் வாங்க முடியும். அதே நேரத்தில் இந்த தங்கப்பத்திரத்தை நீங்கள் ஆண்டு முழுக்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்க முடியாது. இதை ரிசர்வ் பேங்க் தான் இந்த தங்கப்பத்திரத்தை வழங்குறாங்க. ஆனாலும் ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் வழங்குறாங்க. ஒரு நிதியாண்டுக்கு 4 முறை அவங்க இந்த தங்கப்பத்திரத்தை சேல் பண்ணுறாங்க. இந்த ஆண்டு, அதாவது 2023 2024 நிதியாண்டுக்கான கடைசி டேமாக பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி வரையும் இந்த தங்கப்பத்திரத்தை சேல் பண்ணுறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வரையும் நீங்கள் இந்த தங்கப்பத்திரத்தை வாங்க முடியும். மற்ற நாட்களில் வாங்க முடியாது. அதே நேரத்தில் அடுத்த நிதியாண்டு வரும்போது அடுத்த நிதியாண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த தங்கப்பத்திரத்தை விற்பனை செய்வாங்க. சரி, இந்த தங்கப்பத்திரத்தை நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். 1 கிராமுக்கு நம்ம 6263 ரூபாய் கொடுத்து தான் நம்ம ஆஃப்லைனில் வாங்க முடியும். அதாவது பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு இல்லாட்டினா பங்குச்சந்தை நிறுவனங்களில் 6263 ரூபா கொடுத்தா தான் 1 கிராம் தங்கப்பத்திரம் கொடுப்பாங்க. அதாவது ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 1 கிராமுக்கு நம்மளுக்கு 50 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். அதாவது 1 கிராமுக்கு 6263 ரூபாய்க்கு பதிலாக 6213 ரூபா கொடுத்து நம்ம 1 கிராம் தங்கத்தை ஆன்லைனில், அதாவது 1 கிராம் தங்கப்பத்திரத்தை நம்ம ஆன்லைனில் வாங்கிக்க முடியும். சரி, இந்த தங்கப்பத்திர திட்டத்தால் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போம். பொதுவாக இப்போதைக்கு நிறைய பேர் நிறைய நிதி நிறுவனங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இதனால் ஒரு சில ஏமாற்றுக்காரர்களால் நீங்கள் ஏமாந்து போயிடுறீங்க. ஆனால் இந்த தங்கப்பத்திர திட்டம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்கோட ஒரு திட்டம். இதனால் நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் இந்த தங்கப்பத்திர திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு சேஃபரான ஒரு இடம் தான். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திர வடிவில் நீங்கள் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு குறித்த ஒரு பயம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு தங்கத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கம் பாதுகாப்பா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதே அந்த தங்கத்தை நீங்க பேங்க்ல லாக்கர்ல கொண்டு வச்சாலும் அதுக்கும் நீங்க குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் செலுத்த வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் தங்க பத்திரத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நீங்க இந்த பாதுகாப்பு குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்க தேவையில்லை. மூணாவது நீங்க ஆபரண தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் இது எல்லாமே போகும். ஆனா இந்த தங்க பத்திரத்துல அந்த செய்கூலி சேதாரத்துக்கான அமௌண்ட்லாம் கிடையாது. நம்மளுக்கு சுத்த 24 கேரட் தூய தங்கத்திற்கான மதிப்பு தான் நம்மளுக்கு இதுக்கு இருக்குது. நான்காவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கப்பத்திர திட்டத்தில் நம்மளுக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டி கிடைக்குது. அதே நேரத்தில் இது 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வட்டி நம்மளுக்கு பிரித்து 2 முறையாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஆண்டுக்கு 2.5% வட்டி என்பது இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. அடுத்ததான் இந்த தங்கப்பத்திர திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதோட மெச்சூரிட்டி கால அமௌண்ட் 8 வருடங்கள். அதே நேரத்தில் நம்ம 5 வருடத்துக்கு அப்புறம் இந்த தங்கப்பத்திர திட்டத்திலிருந்து விலைக்கு
வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இதுவும் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. 2015ஆம் ஆண்டு தான் வந்து மத்திய அரசு இந்த தங்கப்பத்திர திட்டத்தை தொடங்கினாங்க. அப்போதைக்கு 1 கிராம் வந்து 2600 ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த தங்கப்பத்திர திட்டத்தை வந்து சேல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதோட மெச்சூரிட்டி காலம் வந்து 8 வருஷம் முடிஞ்சு இப்போ தான் வந்து அதை வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போதைக்கு அதோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6271 ரூபாய். அதாவது 2015ஆம் ஆண்டு 1 கிராம் தங்கம் 2600 ரூபாய்க்கு வாங்கின உங்களோட தங்கத்தோட இன்றைய மதிப்பு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6271 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 160% லாபம் இதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு நம்மளுக்கு 2.5% வட்டியும் நமக்கு கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு நம்ம வருஷத்துக்கு 2.5% வட்டி கிடைச்சிருக்கும். இதுதான் தங்கப்பத்திர திட்டத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஒருவேளை என் கையில் இப்போ வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குது. இந்த 2 லட்சம் ரூபாயை வந்து நான் தங்கத்தில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த தங்கத்தை வந்து 8 வருஷம் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அது எனக்கு எந்த தேவையும் இல்லை. குறைஞ்சது 5 வருஷமாவது எனக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து தங்கப்பத்திர திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பத்திர வடிவில் உங்கள் தங்கமும் உங்கள் அமௌண்ட்டும் பாதுகாப்பாக இருக்குது. குறைஞ்சபட்ச வட்டியும் கிடைக்குது. இப்போதைக்கு தங்கப்பத்திர திட்டம் சேல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் தங்கத்தில் தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இது மாதிரியான ஒரு திட்டம் இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களையும் பயன்படுத்திக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கமா இருக்கு. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.